வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிக்கோங்க உங்களோட ட்ராயிங் நோட் இல்லைன்னா உங்களோட பேப்பரில். அதுக்கப்புறம் சென்ட்ரைஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன், அதை வந்து ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டு ஆர்க் மாதிரி நம்ம போடணும். ஆர்க் மாதிரி போட்டு அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணி குட்டி குட்டி ஸ்கேலப் லைன் போட்டுட்டு அந்த ஸ்கேலப் லைனோட எட்ஜில் நம்ம ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்டையும் என்ன பண்ணணுன்னா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அம்பர்லாவோட ஒவ்வொரு பார்ட் போட்டு தென் டாப் நாபையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டிலுக்கு 2 வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் ஒரு ஜே கர்வ் நம்ம என்ன பண்ணணுன்னா ட்ரா பண்ணணும். ஜே கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாபையும் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு எட்ஜ்லேயும் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனையும் நம்ம என்ன பண்ணணும், பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிடணும். அப்படியே எது கரெக்டான லைனோ அந்த லைனில் நீங்கள் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில் மார்க்ஸை நம்ம எரேஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடணும், எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நம்மளோட ட்ராயிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு கலர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைட் கலராக இருக்க எல்லோ கலரை ஃபில் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரேண்டமாக எந்த இடத்துல உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க்கன் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். அப்படி கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட கான்ட்ராஸ்ட் பார்த்து அம்பர்லாக்கு கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க்கன் கலர், இதில் ரெட்டு. இந்த ரெட் கலர் வச்சு அடுத்த பார்ட்டை ஒவ்வொரு பார்ஷியலையும் ஒவ்வொரு கலரில் நம்ம கலர் பண்ணுறோம். கலர் பண்ணிவிட்டு அடுத்த கலர் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலரை ப்ளூ கலர் வந்துட்டு இப்போ ஃபில்அப் பண்ணுறோம். இந்த பார்ட்டில் ப்ளூவை வந்து ஃபில்அப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ளூ முடிச்சதுக்கப்புறம் அதை விட டார்க்கன் கலர் எதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ இதில் லைட் க்ரீனாக இருக்கிற க்ரீனை ஃபில்அப் பண்ணிக்கிறோம். லைட் க்ரீன் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்பேஸ் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஃபில்அப் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு அதை விட லாஸ்ட்டாக இருக்க டார்க்கன் கலர் வயலட் கலர். ஸோ அந்த வயலட் கலரையும் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிடலாம். ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் தெரிஞ்சதுன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம ஒயிட் கலரே தெரியாத அளவுக்கு கலர் பண்ணிடணும். அது எந்த டைரெக்ஷனில் பிடிச்சா அந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமல் கலர் பண்ணலான்ட்டு க்ரையான்ஸ் அந்த மாதிரி பிடிச்சி கலர் பண்ணும். லாஸ்ட்டாக ஹேண்டிலுக்கும் மேலே இருக்க நாபுக்கும் ப்ரௌன் கலரை ஃபில்அப் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் ஒயிட் ஸ்பேஸ் கரெக்டாக தெரியாமல் நம்ம ஃபில்அப் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட அம்பர்லா ட்ராயிங் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.